சற்று முன் வெளியான தகவல். நகை கடன் வாங்குவோருக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது. ஆர்பிஐ அறிவித்துள்ள ஒரு புதிய ரூல்ஸ் என்னென்ன என்பதை இங்கே பாருங்கள். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இந்தியாவில் நடுத்தர வர்க்கத்தினரும் சாமானிய மக்களும் தங்களது அவசர பண தேவைகளுக்கு கை கொடுக்கும் முக்கிய ஒன்றாக நினைப்பது தங்க நகை கடன்களை தான். இதில் கல்வி, மருத்துவம், திருமணம் அல்லது தொழில் தேவை என ஏதுவாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கும் நகைகளை வங்கிகளிலோ அல்லது அடகு கடைகளிலோ வைத்து உடனடியாக பணம் பெறுவது நமது மக்களிடையே பல ஆண்டுகளாக தொடரும் ஒரு நடைமுறையாகும். இந்த நிலையில்தான் நகை கடன் வழங்கும் முறையில் அதிக வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும் வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு சில அதிரடியான புதிய விதிமுறைகளை ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்தியுள்ளது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நகை கடன் வாங்க திட்டமிட்டுள்ள ஒவ்வொரு வரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த புதிய விதிமுறைகள் மற்றும் மாற்றங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். புதிய விதிகளின்படி வாடிக்கையாளர்கள் அடகு வைக்கும் தங்கத்தின் அப்போதைய சந்தை மதிப்பில் அதிகபட்சமாக 75% மட்டுமே கடனாக பெற முடியும். அதாவது நீங்கள் அடகு வைக்கும் தங்கத்தின் சந்தை மதிப்பு 1 லட்சம் ரூபாய் என்றால் உங்களுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 75,000 மட்டுமே கடனாக வழங்கப்படும். இதில் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையானது திடீரென வீழ்ச்சியடையும் போது வங்கிகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஏற்படும் நிதி இழப்புகள் மற்றும் இடர்பாடுகளை தவிர்ப்பதற்காகவே இந்த 75% உச்சவரம்பு கட்டுப்பாட்டை இந்த ரிசர்வ் வங்கியானது கடுமையாக்கி உள்ளது. இதனால் புதிய கட்டுப்பாடுகளின் காரணமாகவே வங்கி சாரா நிதி நிறுவனங்களில், அதாவது தனியார் அடகு கடைகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களில் நகை கடனுக்கான வட்டி விகிதங்கள் கணிசமாகவே அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றன. எனவே வாடிக்கையாளர்கள் ஏதேனும் ஒரு நிறுவனத்தில், அதாவது அவசரமாக நகையை அடகு வைப்பதற்கு முன்பாக பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பிற தனியார் வங்கிகள் வழங்கும் வட்டி விகிதங்களை முழுமையாக ஒப்பிட்டு பார்த்து குறைந்த வட்டி உள்ள இடத்தை தேர்ந்தெடுப்பது லாபகரமானதாக அமையும் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நகை கடன் பெறுபவர்கள் தங்களது சரியான அடையாள சான்று, அதாவது ஆவணங்களான ஆதார் அட்டை, பான் கார்டு ஆகியவற்றை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனவே வாடிக்கையாளர்களின் பின்னணி மற்றும் பண பரிமாற்றங்கள் குறித்து வங்கிகள் இனி கூடுதல் சோதனைகளை மேற்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் இதன் மூலம்தான் திருடப்பட்ட நகைகள் மற்றும் முறைகேடான நகைகள் அடகு வைக்கப்படுவது பெருமளவு தடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் பொதுவாக ஒவ்வொரு வங்கிகளிலும் அடகு கடைகளிலும் தங்கத்தின் தரத்தை மதிப்பிடுவதில் பல முரண்பாடுகள் இருப்பதை வாடிக்கையாளர்கள் சந்தித்திருப்பார்கள். இதை தவிர்க்கும் வகையில் அடகு வைக்கப்படும் தங்கத்தின் தூய்மை மற்றும் எடையை கணக்கிடுவதில் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சீரான தரநிலை மதிப்பீட்டு முறை பின்பற்றப்பட வேண்டும் என ரிசர்வ் வங்கியானது அறிவுறுத்தியுள்ளது. இதன் மூலம்தான் வாடிக்கையாளர்கள் அடகு வைக்கும் நகைக்கு சரியான மற்றும் நியாயமான கடன் தொகை கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. மேலும் இந்த விதிமுறைகள் வெள்ளி நகைகள் மீது பெறப்படும் கடன்களுக்கும் முழுமையாக பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதில் வாடிக்கையாளர்கள் தாமதம் செய்தால் இனி
கூடுதல் வட்டியுடன் சேர்த்து அபராதமும் கடுமையாக வசூலிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள். மேலும் இதற்காக வங்கியால் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் முழுமையாக கடனை அடைக்க தவறினால் எவ்வித முன்னறிவிப்புமின்றியே அந்த நகைகளை ஏலம் விடுவதற்கு வங்கிகளுக்கு சட்டப்பூர்வமான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகள் அனைத்தும் நகைக்கடன் துறையை முறைப்படுத்துவதற்காகவே இந்த ரிசர்வ் வங்கியால் கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவேதான் நகை கடன் வாங்கும் சாமானிய மக்கள் அனைவரும் அவசரத்தில் கடன் ஒப்பந்த பத்திரங்களில் கையெழுத்திடாமல் அதில் உள்ள வட்டி விகிதங்கள், அபராத தொகைகள் மற்றும் ஏல விதிமுறைகளை முழுமையாக படித்து பார்த்த பின்னரே கையெழுத்திட வேண்டும் என்று சொல்லப்படுகிறார்கள். இது மிகவும் அவசியமானது. சரியான திட்டமிடலுடன் மாதாந்திர வட்டியை கட்டி கடனை திருப்பி செலுத்துவதன் மூலம் மட்டுமேதான் நமது குடும்ப நகைகளை பாதுகாப்பாக மீட்டெடுக்க முடியும் என்பதை வாடிக்கையாளர்கள் அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா காமிக்கும். அதே சமயம் இந்தியாவில் தங்க நகை கடன் என்பது நடுத்தர மற்றும் கிராமப்புற குடும்பங்களின் அவசர நிதி ஆதாரமாக நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஏப்ரல் முதல் இந்த நகை கடன் தங்க நகை கடனில் பெரிய மாற்றங்கள் வந்துவிட்டது. இதனால்தான் ஆர்பிஐ புதிய விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. கையில் இருக்கும் தங்கத்திற்கு உண்மையில் எவ்வளவு கடன் கிடைக்கும் என்ற கேள்வி பொதுமக்கள் அனைவருக்கும் இருந்து வருகிறது. முன்பு வங்கிகளும் என்பிஎஃப்சிகளும் தங்கத்தின் மதிப்பில் 75% வரை மட்டுமே கடன் கிடைக்கும் என்ற ஒரே விதி இருந்தது. ஆனால் 2026 முதல் இது எல்டிவி அமைப்பாக மாற்றப்பட்டுள்ளது. அடுக்கு தர நிலை அடிப்படையில் தங்க நகை கடன் வழங்கும் முறையில் ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடன் தொகைக்கு ஏற்ப எல்டிவி மாறும். நீங்கள் 2.5 லட்சம் வரை தங்க நகையை அடமானமாக வைத்து கடன் எடுத்தால் தங்கத்தின் மதிப்பில் சுமார் 85% வரை வங்கிகள் கடன் அளிக்கும். 2.5 லட்சம் முதல் 5 லட்சம் வரையில் கடன் எடுத்தால் தங்கத்தின் மதிப்பில் சுமார் 80 லட்சம் வரை வங்கிகள் கடன் அளிக்கும். இதுவே 5 லட்சத்துக்கு மேல் கடன் பெற நினைத்தால் 75% வரை கடன் பெற முடியும். ஆகையால் மக்கள் இதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் இதை செயல்படுங்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். அடுத்த வீடியோ என்னென்ன போடலாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன புதிய புதிய செய்திகள் தேவைப்படுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கான செய்தியில் நாங்கள் கண்டிப்பாக போடுவோம்.